ஹாய் மக்களே, எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு கிரேவி பண்ணலாம் மக்களே. முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பெலாக்கொட்டை இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. பெலாக்கொட்டை வந்து முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து எடுத்து வச்ச பெலாக்கொட்டை, அதில் ஒரு 4 கொட்டை இருந்தது, அதை போட்டு வச்சுருக்கேன். தேங்காய், இஞ்சி எல்லாமே காய் கட் பண்ணியாச்சு. என்ன வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலையிலேயே கொஞ்சம் எண்ணெய் வடச்சட்டியில் நான் இந்த இது பொரிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அது கொஞ்சம் சேர்த்துனாதான் நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருந்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரிக்கணும். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வளர்ந்து வரணும். இந்த அளவுக்கு வைக்கும்போது அந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டுக்கணும். பாருங்கள், காய் நல்லா எண்ணெயிலே இப்படி வெந்துடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். காய் வேகிறப்பே நம்ம லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். அடுத்து வந்து இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். மக்கள், இஞ்சி பேஸ்ட்டு அரைக்கக்கூடாது, அப்படியே புடவைப்பா இடித்து எடுத்துக்கணும். இஞ்சி வாசம் போக வரைக்கும், பச்சை வாசமெல்லாம் போக வரைக்கும் நம்ம அப்படியே கலரி விட்டுக்கலாம். நம்ம மட்டன் செய்கிற மாதிரி அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது. பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கரைச்சி விட்டுருவோம். சரிங்க, இந்த மாதிரி நல்லா தக்காளி நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் இப்படி வளர்த்து கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் இப்படியே வெந்துருச்சு. இந்த முருங்கைக்காய்க்காக தான் கொஞ்சம் நம்ம தண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இதில் பாருங்கள் சாம்பார் தூள், கறி மசாலா தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். கறி டேஸ்ட் மாதிரி இருக்கும். நம்ம மட்டன் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சொல்லிட்டு இப்போ கம்மியாக தான் சரி நைட் டைம்ங்கிறதுனால 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். வீட்டில் ஏற்கனவே குழம்பு இருக்குது. இது சைடிஷாக வச்சுக்கலான்னு தான் செய்கிறேன். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். கிரேவி பாருங்கள் எப்படி வேக பார்த்தீங்களா, மட்டன் மாதிரி இருக்கா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. முருங்கைக்காய் மட்டும் தான் வேகணும், மற்றது எல்லாமே கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். முருங்கைக்காய் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சு. பாருங்கள் இப்படி வந்துச்சு. இதுக்கு மேலே நான் அப்படியே திரும்பி வச்ச தேங்காயை அப்படியே போட்டு ஒரு கிளறி விட்டுலாம். வாயில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு மக்களே. இதெல்லாம் மட்டன் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. எனக்கு மட்டன் சாப்பிடணும் போல் இருந்தது மக்களே. அதனால் எனக்கு வெள்ளிக்கிழமை எடுக்க முடியாது. அதனால் இப்படி ஒரு டேஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போது இந்த கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விட்டுருவோம். அவ்வளோதான் மக்களே, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. கிரேவி ரெடி ஆயிடுச்சு மக்களே. பாருங்கள் மட்டன் மாதிரி இருக்கா. சாப்பாடு சைடிஷு வாங்க சாப்பிட்லாம். ஆவி பறக்க தட்டில் போட்டு அப்படியே கிரேவி அள்ளி வச்சு எப்படி இருக்குது கிரேவி? வாங்க சாப்பிட்லாம் மக்களே. இப்படி செஞ்சு சாப்பிடுங்க.
நீங்களாம் எப்படி செய்கிறேங்கிறது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. செம சுடு. அவங்க மக்களே சாப்பிட்லாம் வாங்க. சூப்பராக இருக்கும் மக்களே. இதான் மட்டனை விட இது சத்து மக்களே. மட்டன் விட இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சைட் டிஷ்ஷு. சூப்பராக மக்களே. இது இப்படி கலந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் மக்களே. இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.